வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம முட்டையில் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நிறைய நம்ம கிராமத்துலலாம் இதை உடச்சி ஊற்றி அப்படியே சட்டியில் வாழை இலை வச்சு ஆவி கட்டி அதுக்கப்புறம் இதை சுக்காவாக வறுத்து எடுப்பாங்க. நான் அதே மெத்தடில் தான் செய்திருக்கேன். முதல்ல 5 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் இந்த முட்டை கூடையே சேர்த்து அடிச்சுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்தது உப்பு, மஞ்சப்பொடி. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் அதை முட்டையில் ஊற்றி திரும்ப நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆவி கட்டிக்கலாம். நான் இதில் செய்யும்போது பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா, எண்ணெய் தடவுனது கொஞ்சம் நிறைய தடவி இருக்கணும். எனக்கு கீழே கொஞ்சம் பிடிச்சிடுச்சு. எனக்கு வாழை இலை இருந்துச்சு. வாழை இலை வச்சு ஊற்றி இருந்தோம்னாலும் அழகாக செண்டு மாதிரி வந்துட்டுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கடாயில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை எடுத்து அப்படியே நம்ம ஆவி கட்டிக்கலாம். மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. ஏன்னா நல்லா விட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ அதை நான் எடுக்கும்போது தான் கொஞ்சம் அவசரம். ஏன்னா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதால பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும் இல்லையா, சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னு கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே க்யூபாக மொத்தத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுக்கு அதே மாதிரி மிளகுத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம நார்மலாக செட்டிநாடு சுக்கா எப்படி பண்ணுவோமோ அதே ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் இது கூடயே போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கி அதுக்கு அடுத்தது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இது வரைக்கும் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் மிளகுத்தூள் போட போகிறதால நம்ம உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடியெலாம் போடும்போது மிளகாய் பொடியை கொஞ்சமாக பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது, காரமாக இருக்கும். அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்தா தான் ஆவி கட்டும்போது அந்த வீரல் இல்லாமல் உடையாமல் வரும். அது வெறும் கடலை மாவு சேர்க்கலைன்னா கொஞ்சம் வீரல் விட்டு பொடியாயிடுது. அதனால தான் கொஞ்சம் கடலை மாவு போட்டோம்னா அந்த பைண்டிங் நல்லா கிளியராக வருது. அதுக்காக இப்போது இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போது க்யூபாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம முட்டை, அதை எடுத்து இதில் நல்லா பெரட்டி ஒரு சேர விடணும். கொஞ்சம் பொறுமையாக திரும்பி விட்டுட்டு கடைசியாக மிளகுத்தூள் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு ஒரு திருப்பி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் சாதம் இல்லை, இந்த தொக்குலேயே சாதத்தை போட்டு சாப்பிடுங்க. அந்த கவுச்சி வாடை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பியூர்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உப்பு புளி காரம் கிச்சன் சேனலில் இதே மாதிரி பாரம்பரியமான கிராமத்து ஸ்டைலில் நிறைய விஷயங்கள் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கேட்ரிங்கும் வச்சுருக்குறோம். அந்த கேட்ரிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு என்னோடய வீட்டில் நான் என்ன சமைக்கிறேனோ டே டு டே லைஃப்பில் அதை மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வீடியோவை பார்த்துட்டு இதனோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பன்னீர் இதெல்லாம் செய்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஜூஸியாக இருக்குது. முட்டை ரப்பரியாக இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா.
எங்கள் வீட்டு குட்டிக்கும் இதுக்கு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த க்யூபையே வந்து எதுவும் பண்ணாமல் அப்படியே ஆவி கட்டி, ஏன்னா ஸ்கூலில் எல்லோ அலௌடு இல்லை இல்லையா, அதனால் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்காக அப்படியே இதிலேருந்து 4-5 க்யூப் கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டுட்டு வருவாரா என்னன்னு தெரில. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.